ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்த ஒரு ட்ரெய்லர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ரெய்லரை வச்சு தான் நம்ம ஜாப் பார்க்க போகிறோம். ஏன்னா அது ஒரு இதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த கண்டெய்னர் மாதிரியோ இந்த இது மாதிரியோ கார்கோ மாதிரிலாம் ஏற்ற முடியாது. அதனால் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இங்கேயே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமாட்டு நம்ம வேறு மூவ் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ், என்டர். பார்த்தீங்களா, இந்த இடத்துல நிறைய இருக்குது பாருங்க. இந்த இடத்துல இது இருக்குது. இது வந்து அந்த பிளான், அந்த இதுக்கெல்லாம் பிளான்ட்டுக்கெலாம் இது பண்ணுவாங்களே, அந்த இது விதை மாதிரி நினைக்கிறேன், விதையோ அது ஒன்று சம்திங். இது வந்து பார்த்திங்கன்னா போன தடவை நம்ம இது எடுத்தோம். இது வந்து அதே மாதிரி தான், ஆனால் அது ரூஃபில் போடுற டைல்ஸு, அதாவது ஓடு இது இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மாதிரி சீட்ஸ் அப்படி தான் போட்டிருக்கு. இது எடுக்கலாமா, இது எடுக்கலாமா? இதுதான் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தால் ஓடு மாதிரி தெரிஞ்சிடும். இது என்னவா வருதுன்னு நம்ம பார்க்கணுங்க இப்போ. அதனால் அதை எடுப்போம். ஓகே, இப்போ எங்கே இருக்கிற? ஓ, இப்போ வண்டியை நான் திருப்பணுங்க. வண்டியை திருப்பினா தான் திருப்ப முடியும். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். எப்படி திருப்புறது? ஏன்னா நம்ம வேறு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. வண்டியை திருப்பணும், அவ்வளோதான். அதனால் அப்படியே உள்ளே போயிட்டு, ஏன்னா பெருசாக இருக்கா, அதனால் திருப்பணுன்னா கஷ்டமாயிடுங்க. இங்கே போயிட்டு அப்படியே திருப்பு. பார்த்தீங்களா? நல்லா மடிது பாருங்க. என்ன தூக்கி போட போகிறானுங்க பார்க்கணுங்க, அதான் முக்கியம். அதுக்கு தான் இந்த ரைடே. அது ஒன்று வந்துச்சு சீடு. இந்த மண்ணள்ளி போடுவானுங்களோ? ஓகே, கரெக்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, கரெக்டாக வந்துருச்சுங்க ஓரளவுக்கு. இன்ஜின் ஆஃப் பண்ணலாம், என்ட்ராச்சிடலாம். என்னதான் இருக்கிறான்னு பார்க்கலாம். ஆஹா, அங்கே பாருங்கள், பேக்கிங்கு தெரியுதா? நல்லா பேக். இந்த மாதிரி தாங்க இதில் ஏற்ற முடியும். பக்கால நல்லா இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா அந்த பேக்கிங்க? ஒரு மாதிரி அந்த விதை போட்டு இது பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஓகே, வண்டி எடுப்போம். வண்டி வேகமாக எடுத்துகிட்டு போயிடுதான். இதான் ஃபஸ்ட் டைமாக எடுக்கிறோம் இந்த விதையை. ஓ, ரயில்வே, அதனால் கேட் இருக்குங்க, பார்த்து போகணுங்க. இங்கே நல்ல வேலை வரல. அங்கே போய் பாருங்கள், இங்கே நிறைய ட்ரெயின், அந்த இதெல்லாம் இருக்கிறனால நிறைய ட்ரெயின் இருக்குது.
ஓகே. அவ்வளோதாங்க. பேக்கிங் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போயிட்டு இதை சேர்த்துடணுங்க. உனக்கு வேற ஏய் ஐயோ 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 ஒன்றும் ஆகலை. அந்த வியூ தான், வியூ மாறிச்சு. இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி போய் இடிச்சிட்டேங்க. புரியுதுங்களா? இடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சியே போய் இடிச்சிட்டேன். அவ்வளோதான், இனிமேல் போக வேண்டியதான் சர்ன்னு. இது பாருங்களா, அப்படியே பாம்பு மாதிரி அந்த இதை ஆடுது பாருங்க. இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து நிறைய ஓப்பன் ஐட்டம், அதாவது நம்ம இது எடுக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஐட்டங்கள் எடுக்கலாம். நான் ஒரு சின்ன ஐட்டம் தான் எடுத்திருக்கேன், சின்ன தூரத்துக்கு தான் எடுத்திருக்கேன். ஓ சரிவு பாருங்களேன், இப்போ பாம்பு மாதிரி விளையுது பாருங்கள். ஓ ட்ரெயின் பாருங்கள், நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு, கலரு இல்லை, நம்ம ஊர் ட்ரெயின் கலர் மாதிரி இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் அதுவே ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து காசு கொடுத்தா வாங்கணும் ஏரியாலாம். அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வரட்டும், வந்தவொடனே வாங்கிடலாம். வாங்கி சூப்பராக ஒரு இது பண்ணிடலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணலாம். இது எதுக்கு ரெண்டாவது தடவை போடுறோன்னா, இந்த இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் வருது, ஒருவேளை ட்ரெய்லர் இது கண்டெய்னர் மாதிரி தூக்கி வச்சிடறானுங்களான்னு பார்த்தா நினச்சேன். இல்லைங்க, வைக்கல. அப்போனா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன், இது தான், அது ஒரு நல்ல விஷயம். நல்ல ஒரு இது பண்ணியிருக்கானுங்க, பரவாயில்ல. அதுக்கான ட்ரெய்லர் இருந்ததுன்னா அதுக்கான விஷயங்கள்லாம் வருதுங்க. அதனால் அந்த இதை கரெக்டாக நீங்கள் வாங்கி அதை இது பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வண்டி நல்லா தாங்க இருக்குது ஓரளவுக்கு. இது வரைக்கும் ப்ராப்ளம் வருது, ஆனால் ப்ராப்ளங்கள் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ராப்ளங்களே இல்லாத வண்டி இருந்தால் அப்படி எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்மூத்தாக போகலாம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எதை பற்றியும் யோசிக்காமல். இதை முடிச்சுட்டு இன்னொரு ட்ரெய்லர் இருக்குது, அது வாங்கணும். அது வாங்கி அதை அப்டேட் பண்ண பார்க்கணும். இந்த லோ பெட்டுன்னு இருக்குல்ல, அது வருதான்னு பார்க்கணுங்க. பெருசாக வருதா, ஜாயிண்ட் வருதான்னு பார்க்கணும்.
ஸ்லோ பண்ணிக்கிட்டேன், வேறு வழி இல்லை. எப்படி வரானுங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துடலாம், அதுதான். மணி 2 PM, 2-3 PM ஆக போகுது. கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம் நம்ம வந்து தூங்கி ஆகணும். இந்த வியூவில் பாருங்களேன், இப்போ இந்த வியூ மாத்திரம் பாருங்களேன், வண்டி பறக்குதுங்க, அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதில் அந்த அளவுக்கு தெரில பாருங்கள், அதனால தான் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஏய் போலீஸ், ஓஹோஹோ, வா சென்ட்ரா போகிறான் பாருங்க போலீஸ். எல்லா இடமும் ஆக்சிடெண்ட்டு அது நடக்குதே இருக்குங்க. ஆனால் நம்ம கூலாக போகிறோம், ஏன்னா வண்டி அந்த மாதிரி வண்டி. நீங்களும் வாங்குறதா, இந்த வண்டியை போய் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க, காசுலாம் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஸ்டீமில் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு போய் எடுக்கலாம். மற்றதில் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. பாருங்கள் வண்டி பறக்குது. போலீஸ்காரன் பாருங்களேன் எவ்வளோ வேகத்தில் போகிறான் பாருங்க. நான் 140 போய் அவனை தூக்கடிக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன், போயினே இருக்கிறான் வேகமா. அடப்பாவி, ஏண்டா பா தோக்கடிச்சிட்டங்க. நான் தோக்கடிக்கல, சூழ்நிலை அவனை நிப்பாட்டிச்சு. இந்த வியூவில் இந்த வண்டி கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஓட்டினீங்கன்னா வண்டி நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பாருங்க வண்டி பாருங்கள் அப்படியே போகுது, எதுவுமே இது பண்ணாமல் அது பாட்டுன்னு போகுது. ஸ்டேரிங் எப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பா ஐம்பதுக்கு வந்துச்சுங்க, பரவாயில்லையே. அதான் குயிக் ட்ராவல். எக்ஸ்பிரஸ். ஏய் ஓஹோஹோ, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அதெல்லாம் முடிஞ்சிச்சு கதை. ஸ்லோ பண்ணுறேன் இடிக்காத. அப்புறம் வேகமாக ஏதாவது இடம் வந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா சேஃப்டி கொஞ்சம் இல்லாட்டா நம்மளுக்கு தேவையில்லாது. ஏன்னா நம்ம எடுக்கிறதெல்லாம் இப்போ சின்ன ரைடாக எடுக்கிறோம், அப்புறம் அடிச்சதுன்னா காசெல்லாம் போயிடுங்க வேஸ்ட்டாக. இல்லை சிமெண்ட் மூட்டை மாதிரி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு, ஆனால் உள்ள விதையா ஏதோ ஒன்று இருக்குது.
எப்படி போகிறான் போகிறேன் கார்காரன். ஓய்யோ யோ 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 இந்த இடம் ஸ்லோ பண்ணி ஆகணும்டா தம்பி. இடம் கவுறதுக்கு வாய்ப்பு இருக்குடா, கவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கரெக்டாக ஸ்லோ பண்ணப்பா. ஒருத்தன் வரான், சவுண்டு கேட்குது. அது ரொம்ப பக்கத்தில் வரான் இல்லைங்களா? நீங்கள் வேணால் ஒரு மிரர் வேணால் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இந்த சைடு மிரர் தேவையில்லை, இந்த சைடு மிரர் வேணால் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாம் இந்த சைடு தான் ஏறுவானுங்க மோஸ்ட்லி. பா ஏரியா பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ஏரியா. இதே மாதிரி ஒரு ஏரியா நான் பார்த்தேங்க. இதே மாதிரினா இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு இது இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. நீங்கள் நாகர்கோவில் கன்னியாகுமரி போனீங்கன்னா ரோடு இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஆனால் மரங்கள் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா பார்க்கலாம். பா இது எவ்வளோ டேட்டா பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பாருங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், ஆனால் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடலாம். இந்த போது பாருங்கள் ட்ரெய்லரு. இந்த ட்ரெயிலர் தான் நம்ம இந்த மாதிரி டபுள் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த தடவை. அதான் வண்டி வேகமாகவும் இருக்கணும், கண்ட்ரோலாகவும் இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம சூப்பராக ட்ரைவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இந்த இடத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் பிரேக் அடிச்சிக்கலாம், தப்பு இல்லை. இல்லைங்களா? இங்கெல்லாம் பிரச்சனை இருக்காது, அவ்வளோ பெரிய அளவுக்கான இது இல்லை. இதில் ஒரு வண்டிக்காரன் வரான், அவனை விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எத்தனை பேர் வரானு பாருங்க. சின்ன சந்து கச்சா கூட பூந்து போயிடுவானுங்க. நம்ம அந்த பூதில் அதில் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, போயிடலாம். போயிட்டானுங்க. ஸ்ட்ரெயிட்டு தான், இப்போவும் ஸ்ட்ரெயிட் தான், பிரச்சனை இல்லை. ஐயோ கரெக்டாக தான் போகிறேன், கரெக்டாக தான் போகிறேன். இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரோடு மாறுதுன்னு நினைக்கிறேன், சின்ன ரோடாக வரப்போகுது. காரன் போகிறதுல ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்க, ரோடு பயங்கரமாக இருங்க. தேவையில்லாமல் பிரேக் அடிக்க வேண்டியதாக போச்சுங்க. இல்லை, வண்டி பெரிய வண்டி, நீ பாட்டு வந்துட போகிற.
ம். அதாங்க ஸ்லீப்பிங்குள்ளே போயிடலாங்க. இங்கேயே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இந்த மரத்தோட ஷேடோ பார்த்தீங்களா, பக்கா இருக்குது. ஐயோ ஐயோ, இஷ்டம் ஒன்றும் ஆகலை. பா எவ்வளோ ஷேடாக இருக்குது பாருங்களேன். அப்படியே போ. ஐயோ, ஸ்ட்ரைட்டு தான் போகணும். அந்த வியூவை செக் பண்ணலாம், ஃபுல் வியூ பார்க்கலாம் நினச்சேன். பாருங்கள், செம்மையாக இருக்கு பாருங்கள். பார்த்துறியும் பாருங்கள். பா குட்டி குட்டி குட்டியாக போகிறானுங்க எல்லாம். வந்துட்டோம் வந்துட்டோம். இந்த மாதிரி இடம் தாங்க நான் சொன்னேன். 2 சைடும் மரமாக இருக்கும். ஆனால் ரோடு இந்த மாதிரி இருக்காது. நீங்கள் ரோடை வந்து அந்த மாதிரி சொல்ல, இடம் அந்த மாதிரி இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மலை பிரதேசம் தான். மலை இருக்கிற அது மாதிரி பெரிய பெரிய மலை இருக்கிற இடம் தான். நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா விசாரிங்க, நான் சொன்ன மாதிரி மரம் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. போய் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஃபோட்டோலாம் செம்மையாக எடுக்கலாங்க. ஆனால் இந்த மரம் கொஞ்சம் லாங்காக இருக்குது. இந்த 2 சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரோடு இருக்கிறனால லாங்கில் இருக்குது. அது இந்த இப்போ நான் வண்டி போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் ரோடு இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் ரோடு. என்ன ஒரு 200 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். 200 அடியா 100 அடி ரோடு, 100 அடின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி 200ன்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக இருக்குங்க. நல்லா பண்ணியிருப்பாங்க. சரி, நல்லா இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி இந்த இலை அந்த மாதிரி வித்தியாசமாக நீல இந்த இது மாதிரி தான் மரம். அது மரத்தினாலே லைட்டாக அந்த ஒரு சின்னதாக ஒரு சூரியன் இந்த பவர் வெளியே இருக்கு பாருங்க, அது கூட இருக்காது அவ்வளோவா. ஆனால் நல்லாயிருக்கும். வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். என்னடா வண்டி பாய் தான் போகுது, பறக்குதா வண்டி? வண்டி தான் போதா? அந்த நிழல் இருக்கறனால ஒண்ணுமே தெரியலங்க. ஓ, இவர் பாருங்க எப்படி ஏறிறாருங்க, ரைட்ல கரெக்டா ஏறிறார். ஓஹோ, ஸ்லோ பண்ணு. நம்ம இதில் தான் போகணும். இப்போ தாங்க இந்த மாதிரி லோடெலாம் எடுக்கிறேன் ஃபஸ்ட் டைம். பார்த்தீங்களா, இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க. இந்த ட்ரெய்லரை மாற்றினோடனே லோடெல்லாம் வித்தியாசமாக கிடையாது பார்த்தீங்களா.
அதுலேயும் ஏதாவது கிடைக்க தான் பார்க்கணுங்க. பார்த்தா நல்லாயிருக்கும். இன்னும் சரியான பெண்டு வருதுங்க. இப்போ கொஞ்சம் வேகமாக போவோம். ஐயோ, எது கிட்ட வந்துட்ட, எதுக்கு தேவையில்லாத உனக்கு இப்போ? அது ஐச்சி, எஃப்ஒன் அமுக்கலையே, என்ன இருக்கா? இதானா பசங்க, தெரியுதா? இதுதான் கிராமத்துக்குள்ளே போனால் ஒரு விஷயம் இருக்கும். இல்லை சென்டராக ஏதாவது சென்டர் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? என்ன அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ஐய், பார்த்தீங்களா, இதுக்கு தான் இதில் இந்த மாதிரி ரோட்லாம் இதில் ஓட்டணுங்க, இல்லாட்டா வெடிச்சு போய் எங்கேயாவது. ஓகே, சென்டருக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படியே நம்ம போட்டோன்னா அப்படியே வந்துடும். அவ்வளோதான், வந்துட்டோம், பக்கத்தில் தான் இருக்கு. இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கோம். சூப்பர், கலகிட்ட போ. கரெக்டாக போயிட்டு இருந்தேன், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் போயிட்டு. ஓ, இதில் இப்போ நான் இதில் போகணுமா? ஆமாம், இதில் தான் போகணும். அப்படியே கீழே போகணுங்க. அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க தேவையில்ல. பா, மேடு பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சைடு ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு இல்லை. வந்துட்டோம். இங்கே இருக்கு. இல்லைடா, செடிக்குள்ளே மாட்டிக்கிட்டா. ஓகே, இப்போ போ. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் தூங்குறது இருக்கு. இது பாருங்க, இது விற்கிற இடமுங்க. அந்த இடத்த பார்த்தீங்களா? ஓ, இவன் கம்பெனிங்க தான். இவன் கம்பெனியா அது? பாவி, என்டர். எக்ஸலண்ட். வெளியே வா. இப்போ நம்ம வண்டி எங்கே வச்சிருக்கானு பார்ப்போமா? செக் பண்ணுறோம். வா, வண்டி பாருங்க, அப்படியே கரெக்டாக வாசல் நிறுத்திட்டானுங்க. ஆனால் இருட்டியே போச்சுங்க, மணி 8 ஆயிடுச்சுல. இந்த பொருள் அடுக்கி வச்சிருக்கானு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம். இப்போ அது குடோனில் அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த கடைக்குள்ளே எங்கேயாவது குடோன் இருக்கும் பெருசாக. சூப்பர், அம்புடுத்தேன். நல்ல ஒரு டிரைவாக இருந்தது. இது வந்து ஒரு புது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தோம், அதனால் ஒரு நல்ல விஷயம். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.